ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக்ல வந்து கமிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கமிட்டி அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல். தமிழ்நாட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமிட்டி அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல். சோ இப்ப இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் a 5 member பேனல். ஓகேவா? இந்த கமிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 5 members. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இதுல அப்படின்னு பார்த்தோம்னா 5 members. இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த பேனல் வந்து எப்ப கான்ஸ்டிடியூட் எப்ப கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல எதுக்காக வந்துட்டு அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு ஸ்டடி த இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். டு ஸ்டடி த செட்டில்மெண்ட், இந்த வார்த்தை முக்கியம். டு ஸ்டடி த செட்டில்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் 5 members கமிட்டி இது 2023ல வந்து கிரியேட் பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காக இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா டு ஸ்டடி த செட்டில்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் டு தமிழ்நாடு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 269A இருக்கு. இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் வந்துட்டு ஆர்டிகல் 269A இருக்கு. இந்த இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் a indirect tax. இந்த இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் a indirect tax. so இந்த டாக்ஸ் வந்து will be levied on the interstate supply of goods and services. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன் உங்களுக்கு. இத லெவி பண்றது யாரு, இத கலெக்ட் பண்றது யாருன்னா levied and collected by center. இத லெவி பண்ணி யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா this will be levied and collected by center. integrated goods and service tax levy பண்றதும் கலெக்ட் பண்றதும் center and the revenue settlement இருக்குல்ல that will be shared with the state. அந்த ரெவென்யூ இருக்கும்ல, சோ வர ரெவென்யூவை வந்து will be shared with the ஸ்டேட். அதுதான் வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட். ஓகேவா? ஐஜி இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா தட் வில் பி லெவிட் அண்ட் கலெக்டட் பை த சென்டர். பட் வர அமௌண்ட் பாத்தீங்க அந்த ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஷேர்டு வித் த ஸ்டேட். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா இட் வில் பி லெவிட் ஆன் த இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இட் வில் பி லெவிட் ஆன் த interstate supply of goods and services. interstate supply of goods and services அப்படின்னா என்னன்னா இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து there is one interstate transaction between மகாராஷ்டிரா and கேரளா. இப்ப மகாராஷ்டிராவுக்கும் கேரளாவுக்கும் ஒரு interstate டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மகாராஷ்டிரா டீலர் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில கூட்ஸை வந்துட்டு கேரளால இருக்கிற ரீட்டைலருக்கு சேல் பண்றான். ஓகேவா? ஒரு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு டீலர் வந்து அவன் யாருக்கு சேல் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப கேரளால இருக்கிற டீலருக்கு சேல் பண்றான். ஓகேவா? சோ அப்ப அந்த கேரளா டீலர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவனுக்கு வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல வர்றதுதான் இந்த இன்டகிரேட்டட் goods and services tax, that is interstate supply of goods and services அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மகாராஷ்டிராக்கு இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து யாருக்கு சப்ளை போயிருக்கு அப்படின்னா கேரளாவுக்கு தான் இந்த சப்ளை வந்து போயிருக்கு. சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வர அமௌண்ட்டை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 80%, கேரளா கவர்மெண்ட் வந்து 20% எடுத்துக்குவாங்க வர அமௌண்ட் வந்து. அப்ப இதே மாதிரி வந்து if there is any interstate transaction between some other state with தமிழ்நாடு அப்படின்னா அப்ப தமிழ்நாடு வந்து அதுல ரீட்டைலரா இருக்காங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஷேர் வரணும்
எவ்வளவு செட்டில்மெண்ட் வரணும் அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்காக தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுதான் அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல். அரவிந்த் சுப்பிரமணியன் யாருன்னா ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அரவிந்த் சுப்பிரமணியன் யாரு அப்படின்னா ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் advisor to government of India. Advisor to government of India. இப்ப ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கமிட்டி அரவிந்த் சுப்பிரமணியன். இதுல கேட்க போறது வந்து எதுக்காகன்னு மட்டும்தான். நம்ம இன்டெப்தாவே பார்த்துட்டோம். இப்ப அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் எப்ப கொண்டு வந்தாங்க? 2023ல. அரவிந்த் சுப்பிரமணியன் யாரு? ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல்ல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்? 5 மெம்பர்ஸ். எதுக்காக அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் கிரியேட் பண்ணாங்க? டு ஸ்டடி த செட்டில்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் டு தமிழ்நாடு. சோ ஓகே, அப்ப வந்து இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு? ஆர்டிகல் 269A இருக்கு. இது என்ன டைப் ஆஃப் டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸ். இத கலெக்ட் பண்ணி லெவி பண்ணி கலெக்ட் பண்றது யாரு? சென்டர். இந்த சோ இத வந்துட்டு ரெவென்யூ யார் ஷேர் பண்ணிக்குவாங்க? சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் அப்படின்றது சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற அந்த செட்டில்மெண்ட் பேட்டர்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணதுதான் அந்த அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இது பேசிக்கா வந்துட்டு இந்த இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது லெவிட் ஆன் த interstate supply of goods and services. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமிட்டி அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல். செகண்ட் ஒன் ஜஸ்டிஸ் சந்துரு பேனல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளதுல நிறைய வந்துட்டு ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் இருக்கு. நம்மளதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் அப்படின்றது வந்துட்டு நிறையவே இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஜஸ்டிஸ் சந்துரு பேனல்ல இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 கான்செப்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எப்படியே ரீசெண்டா வரும்போது பார்க்கும்போது 2023ல ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா டு ஸ்டடி த ஜுவைனல் ஹோம்ஸ், ஸ்பெஷல் ஹோம்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் சேஃப்டி இன் த ஜுவைனல் ஹோம்ஸ். டு ஸ்டடி த juvenile homes, special homes and places of safety. So இப்ப நம்ம வந்து இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி பத்தி சில டீடைல்ஸ் பார்க்கலாம். So actually இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி நான் எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னேன்? 2023ல ஃபார்ம் பண்ணாங்க. சோ இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2023ல ஃபார்ம் பண்ண சந்துரு கமிட்டி சந்துரு பேனலோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜுவைனல் ஹோம், ஸ்பெஷல் ஹோம்ஸ் அண்ட் அதோட சேஃப்டிஸ பத்தி ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த சந்துரு பேனலை கிரியேட் பண்ணாங்க. சோ இந்த சந்துரு பேனல் அந்த சேஃப்டியை படிச்சுட்டு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஸ்பெஷல் மானிட்டரிங் ஸ்கூல் டு மானிட்டர் த ஹோம் அஃபேர்ஸ். அதாவது வந்துட்டு இந்த ஜுவைனல் ஹோம் இருக்குல்ல, இந்த ஜுவைனல் ஹோம மானிட்டர் பண்றதுக்காக இந்த ஜுவைனல் ஹோம்ல எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, என்ன குழந்தைங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்றாங்களா, அந்த குழந்தைங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தேர் மஸ்ட் பி சம் ஸ்பெஷல் மானிட்டரிங் school, special monitoring school to monitor the home affairs. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவைனல் ஹோமும் இருக்குல்ல, ஈச் ஜுவைனல் ஹோம்லயும் there must be one medical doctor, ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்கணும், ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு கவுன்சிலர். ஓகேவா? சோ கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கணும். ஓகே, இவங்க வந்து இது வந்து ரெண்டாவது மெடிக்கல் டாக்டர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அங்க ஒரு கவுன்சிலர் இருக்கணும். இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் அவங்களுக்கு போதுமான ஒரு பிளே ஏரியா, அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு இருக்காம அவங்களுக்கான போதுமான ஒரு பிளே ஏரியாவும் ஒரு நல்ல கார்டன் என்விரான்மெண்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நாலாவது நீங்க இந்த ஜுவைனல் ஹோம்ஸ் இப்ப இருக்குல்ல, இந்த ஜுவைனல் ஹோம்ஸோட பேட்டர்னையே மாத்துங்க. யூ கன்ஸ்ட்ரக்ட் எ நியூ ஹோம்.
அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஜுவைனல் ஹோம் அப்படின்றது should not like a prison மாதிரி, அதாவது ஜெயில் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நியூ ஹோம் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வந்து 2023ல கிரியேட் பண்ண இந்த சந்துரு பேனலோட ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் டு ஸ்டடி த juvenile homes, special homes and places for safety 2023ல இந்த பேனல் ஃபார்ம் பண்றாங்க. இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இவர் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கிறாரு. இதே சந்துரு கமிட்டியில இன்னொன்னு ஃபார்ம் பண்ணாங்க 2023 தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 17 வயசு பையன் 17 years old ஒரு தலித் பாய வந்து நங்குநேரியில திருநெல்வேலியில இருக்கிற நங்குநேரி டிஸ்ட்ரிக்ட்ல நங்குநேரி பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அட்டாக் ஆன் 17 years old தலித் ஸ்டூடெண்ட் பை இஸ் கிளாஸ்மேட். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நங்குநேரியில. ஓகேவா? சோ அப்ப வந்துட்டு இந்த கமிட்டி போட்டு இது வந்து என்ன எப்படி இந்த இஷ்யூவை டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 இந்த இஷ்யூ வந்து நங்குநேரி அட்டாக் இஷ்யூவை டீல் பண்றதுக்காகவும் நமக்கு போட்ட கமிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்துரு கமிட்டி. அப்ப சந்துரு இதுலயும் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாருன்னா, தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு வந்து கண்டிப்பா வந்து they should prohibit the students in school from wearing the colored wristband. ஓகேவா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த கையில வந்துட்டு நம்ம அந்த ஜோதிகாவோட மூவில கூட இருக்கும்ல, கையில வந்துட்டு ஒரு கலர்ல வந்துட்டு கயிறு கட்டி இருப்பாங்க. அந்த கலர் கயிறு இருக்கிறவங்க இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அப்ப முதல்ல வந்துட்டு இந்த நாங்குநேரியில வந்து அந்த தலித் பையன் தெரிஞ்சுதானே அடிச்சிருக்காங்க. அந்த கையில அவனோட ஏதோ ஒரு இதை வச்சுதான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் வந்து இந்த கேட்டகரி இந்த கேஸ்ட சேர்ந்தவன் சொல்லிட்டு. அப்ப முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஷுட் ப்ரோகிபிட். என்ன ப்ரோகிபிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு they should not wear. so அப்ப wearing of colorful wristband வந்து கண்டிப்பா வந்துட்டு ப்ரோகிபிட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிங்ஸ், மோதிரத்துல வந்து சில சிம்பிள்ஸ் வச்சுட்டு வருவாங்க. மோதிரத்துல சில சிம்பிள்ஸ் வச்சுட்டு வருவாங்க. அப்ப கண்டிப்பா அந்த மோதிரத்தையும் வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா ப்ரோகிபிட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்ஹெட் மார்க்ஸ். இந்த 3 தான் வந்துட்டு சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2023ல ஜஸ்டிஸ் சந்துரு பேனல்ல 2 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சந்துரு வந்துட்டு டு ஸ்டடி த ஜுவைனல் ஹோம்ஸ், ஸ்பெஷல் ஹோம்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லி பார்த்து அதுல அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது சந்துரு கமிட்டியோடது இம்பார்ட்டன்ட். அதே 2023ல நங்குநேரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த ஓல்டு தலித் ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணதுக்காக, அவன் கிளாஸ்மேட்டே அட்டாக் பண்ணதுக்காக அது ரிலேட்டடா போட்டதும் வந்துட்டு இந்த சந்துரு கமிட்டி தான். சோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. இது ரெண்டும் வந்துட்டு சந்துரு கமிட்டியோடது. இன்னொன்னு பின்னாடி வரும், நம்ம அது பார்ப்போம். ரிகார்டிங் த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், அதுவும் சந்துரு கமிட்டி தான். பட் இப்ப இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது அரவிந்த் சுப்பிரமணியன் பேனல். செகண்ட் ஒன் வந்து ஜஸ்டிஸ்னு வரும்போதே அவங்க யாரு, ஜட்ஜஸ் தான், அது நமக்கே தெரியும். சோ அங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சந்துரு பேனல். சோ 2 விதமானது பார்த்தாச்சு. சோ ஷார்ட் வேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்டிஸ் சந்துரு பேனல் ஒன்னு ஜுவைனல் ஹோம்ஸ் அண்ட் தேர் ரெக்கமெண்டேஷன்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா நங்குநேரி அட்டாக் அண்ட் ப்ரோகிபிஷன் ஆஃப் சிம்பிள்ஸ். அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க தான் வந்து அதை ஃபர்தரா டெவலப் பண்ணி கொண்டு போகணும். மூணாவது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி. ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி 2021. ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி 2021. இது எது ரிலேட்டடா ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2022-2023 ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்காக கிரியேட் பண்ணது வந்து ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி. ஜஸ்ட் அது நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி 2022-2023
ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி வந்து 2022 2023 2022. ஸோ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2022-2023க்காக கிரியேட் பண்ணது. ஸோ அந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசிக்காக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி. நாலாவது 2021ல ஃபார்ம் பண்ணது ஏகே ராஜன் கமிட்டி. 2021 ஏகே ராஜன் கமிட்டி. சோ ஏகே ராஜன் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ரிலேட்டட் டு நீட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏகே ராஜன் கமிட்டி ரிலேட்டட் டு ரீட். இவரும் ஜஸ்டிஸ் தான். ஓகேவா? ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி. சோ அப்ப நீட் எக்ஸாம் அப்படின்னா என்ன? the impact of NEET on medical aspirant அதுக்காக கொண்டு வந்ததுதான். ஓகேவா? சோ ஜஸ்டிஸ் AK Rajan committee was appointed by the government. It was appointed by the Tamil Nadu government to examine the NEET என்ற வார்த்தை இருந்தாலே நம்ம போயிடலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் to examine the impact of NEET on medical aspirants who are socially and economically deprived. Who are socially and economically deprived. So Justice AK Rajan Committee 2021ல போடுறாங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை நீட் அப்படின்றதுதான். So Justice AK Rajan Committee was appointed to examine the impact of NEET on medical aspirants who are socially and economically backward. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 11th மார்க்கும் 12th மார்க்குமே enough for joining the medical college. So கமிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன், நீட் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 +2 மார்க்கே போதுமே, எதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சோ ஏகே ராஜன் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா நோ நீட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், +1 +2 மார்க்ஸே இனஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஓகேவா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. அவங்க கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி எது செட் ஆகுமோ அதை கொண்டு வருவாங்க. சோ இப்போ 4th ஒன் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஏகே ராஜன் கமிட்டி 2021. சோ ரிலேட்டட் டு நீட் எக்ஸாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 5th ஒன், இட் இஸ் a little bit older, ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிட்டி. ஜஸ்டிஸ் Aruna Jagadishan Committee 2018. சோ வந்துட்டு ஸ்டெரிலைட் இஷ்யூனால வந்துட்டு தூத்துக்குடியில வந்து ஃபயர் வந்துச்சுல்ல. சோ அந்த தூத்துக்குடி ஃபயர், அதுல இறந்து போனது, இந்த ஸ்டெரிலைட் இஷ்யூ, இது எல்லாத்துக்காகவும் போட்டதுதான் வந்துட்டு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. சிலதெல்லாம் கொஞ்சம் early-ஆ இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கும். 2020ல போட்டாங்க. ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி 2020ல போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ்ல, ஓகேவா, மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கலாமா அப்படின்றத கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்க. 75% கொடுக்கலாமா அப்படின்றத எக்ஸாமின் பண்றதுக்காக போட்டதுதான் ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி என்னன்னா மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கலாமா அதுக்காக போட்டதுதான். சோ அதை எக்ஸாமின் பண்றதுக்காக போட்டதுதான் வந்துட்டு ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி 2022ல. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 75% ஆஃப் த ரிசர்வேஷனை கொடுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல.
7 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து கண்டினியூஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா 7 இயர்ஸா ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கண்டினியூஸா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து 75% வந்து அதாவது அந்த குழந்தைங்கள்ல டோட்டலா வந்து ஒரு 75% வந்து நம்ம வந்து ரிசர்வேஷனா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் கலை ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி வந்துட்டு ஜஸ்டிஸ் கலை ஏன்னா வந்துட்டு ஒரு இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு நார்மல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்துட்டு இது கேட்டிருந்தாங்க. சோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு எக்ஸாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கண்டினியூஸா 7.5% 75 கிடையாது சாரி 7.5% வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்துட்டு எக்ஸாமின் பண்றதுக்காக வந்து ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி போட்டாங்க. சோ கலையரசன் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து கண்டினியூஸா 7 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம மெடிக்கல் காலேஜ்ல செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். சரி ஓகே அப்ப அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கலாம்? 7.5% ஆஃப் த ரிசர்வேஷன் கொடுக்கலாம். சோ அதுக்காக வந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி 2020ல வந்துச்சு. அதுக்கு அடுத்தது டி வெங்கடேசன் கமிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் டி வெங்கடேசன் கமிட்டி 2022. அதே மாதிரி வந்து இன்னொன்னு ஜஸ்டிஸ் கலையரசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா நீட்ல கூட ரிசர்வேஷன் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா செப்பரேட் ரிசர்வேஷன் இல்ல நீட் எக்ஸாம்ஸ்லயும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து டி வெங்கடேசன் கமிட்டி 2022ல போடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கூடலூர் ஏரியா இருக்குல்ல இங்க வந்து frequentா there is a conflict between the elephant and the human. சோ வந்துட்டு அந்த எலிஃபென்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட பத்தி ஸ்டடி பண்றதுக்காக அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை கொண்டு வரதுக்காக அதாவது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த எலிஃபென்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா ஊருக்குள்ள வரும்போது அங்க வந்துட்டு அந்த எலிஃபென்ட்டை தாக்குறது இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே இருந்துச்சு. சோ அதனால வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் அதே மாதிரி எலிஃபென்ட்டும் இங்க ஊருக்குள்ள வந்து அட்டூழியம் பண்றது இல்ல அங்க போகும்போது அவங்கள வந்து தாக்குறது. சோ அப்ப வந்து இந்த டி வெங்கடேசன் கமிட்டி என்ன பண்ணுதுன்னா 2022ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டி வெங்கடேசன் கமிட்டி போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு ஸ்டடி த elephant human conflict in Kudalur area of Nilagiri districts and to develop the comprehensive solution. அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி சொல்லுங்க அப்படின்றதுக்காக 2022ல கொடுத்ததுதான் டி வெங்கடேசன் கமிட்டி. அதுக்கு அடுத்தது நம்மளோட தமிழ்நாட்டுல ஒரு எக்கனாமிக் கமிட்டி போட்டாங்க. அதுக்கு பேரு பொருளாதார கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரம்னு தமிழ்ல சொல்லுவோம்ல. சோ பொருளாதார கமிட்டி தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் கமிட்டி. ஜஸ்ட் அந்த பொருளாதார கமிட்டியில இருக்கிற அந்த மெம்பர்ஸ் பேர் மட்டும் சும்மா பாத்துக்கோங்க. நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமிக் ரிலேட்டடா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக போட்டது பொருளாதாரர் கமிட்டி. அதுல இருக்கிற பர்சன்ஸ் 1 ரகுராம் ராஜன், 2வது எஸ்தர் ப்ளோ, 3வது அரவிந்த் சுப்பிரமணியன், 4வது ஜீன்ரஸ், 5வது நாராயணன். தமிழ்நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. அதுக்கு பேரு பொருளாதார கமிட்டி. அதுல இருந்த மெம்பர்ஸ் ரகுராம் ராஜன், எஸ்தர் ப்ளோ, அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன்ரஸ், நாராயணன். அடுத்த கமிட்டி 2022 டேவிடர் கமிட்டி. டேவிடர் வந்து ஐபிஎஸ் ஆபீசர், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர். டேவிடர் கமிட்டி 2022 this is a one man committee. டேவிடர் கமிட்டி 2022 it is a one man committee.
இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெதர் எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றத எக்ஸாமின் பண்றதுக்காக போட்டது டேவிடர் கமிட்டி. டேவிடர் கமிட்டி, இட் இஸ் a one man committee. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வெதர் எல்லா கைட்லைன்ஸும் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றதுக்காக போட்ட கமிட்டி தான் டேவிடர் கமிட்டி. டேவிடர் கமிட்டி 2022. டேவிடர் யாரு? ஐபிஎஸ் ஆபீசர். மறுபடியும் எகைன் ஒன் மோர் சந்துரு கமிட்டி. ல போடுறாங்க. சோ எதுக்காகனா ரிகார்டிங் த ஆர்டினன்ஸ் ஆன் ஆன்லைன் ரம்மி கேம்ஸ். ஆன்லைன் ரம்மி கேம்ஸ்ல நிறைய சூசைட் அது இது நிறைய போயிட்டு இருந்துச்சுல்ல, சோ அதுக்கான ரெக்கமெண்டேஷனுக்காக. சோ பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான், சந்துருவோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன், அதெல்லாம் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் of online game of online games ordinance of online game ordinance 2022 போட்ட சந்துரு கமிட்டி எது ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ரிகார்டிங் த ஆர்டினன்ஸ் ஆன் ஆன்லைன் ரம்மி கேம்ஸ். சோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆர்டினன்ஸ் 2022 வந்துச்சு. சோ சந்துரு கமிட்டி என்னெல்லாம், ஜுவைனல் ஹோம்ஸ் பார்த்தோம், நங்குநேரி, சோ கேஸ்டுக்காக பார்த்திருக்கோம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரம்மி கேம்ஸ்க்காக சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது திருப்புகழ் கமிட்டி 2021 போட்டாங்க. திருப்புகழ் கமிட்டி ஃப்ளட்னால வந்துட்டு தண்ணி ஃபுல்லா தேங்கி இருந்ததுல, சோ டு ஃபைண்ட் த சொல்யூஷன் டு பிரிவென்ட் த ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இன் சென்னை. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, full and full flood இருந்ததுல. So to find a solution to prevent the rainwater stagnation in Chennai, flood timeல மழை ரொம்ப அதிகமா வருது அப்படின்ற டைம்ல எல்லாம் வந்துட்டு அந்த ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக எக்ஸாமின் பண்ணி சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி போட்டதுதான் திருப்புகழ் கமிட்டி 2021. நெக்ஸ்ட் ஒன் அதே 2021 ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி. ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி. ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி வந்து எதுக்காக வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க, எதுக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு நியூ இது வருது, ஆகஸ்ட் 15th வருது, இல்லைன்னா ஜனவரி 26 இல்ல அக்டோபர் 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற சிறையில இருக்கிற பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நன்னடத்தை காரணமா வந்து ரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்களா. சோ அப்ப அந்த ஏர்லி ரிலீஸ் ஆஃப் த லைஃப் பிரிசனர் ஆன் த குட்வில் பேசிஸ் இருக்குல்ல, எந்த மாதிரி குட்வில்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்காக போட்டதுதான் ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி. சும்மா கண்ணை முட்டிட்டு தெரிஞ்சவன் இவனுக்கு நல்ல நடத்தைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடக்கூடாதுல, சோ அதுக்கான சிலது கொடுத்ததுதான் ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி 2021. இன்னும் 3 more committees. ஒன்னு மினிஸ்டர் மஸ்தான் கமிட்டி. மினிஸ்டர் மஸ்தான் கமிட்டி ஓகேவா, ஸ்ரீலங்கன் தமிழன்ஸோட லைவ்லிவுட்டுக்காக, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And development of their camp habits. Minister Mastan Committee to provide the advice on the livelihood of Sri Lankan Tamils and development of their camp. அடுத்தது சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி.
2021. Sultan Ahmad Ismail Committee 2021. இது வந்து 7 members committee. Sultan Ahmad Ismail Committee 2021, 7 members committee. Sultan Ahmad Ismail யாருன்னா State Development Policy Council member. State Development Policy Council ஓட மெம்பர் தான் யாரு அப்படின்னா சுல்தான் அகமது இஸ்மாயில். இந்த கமிட்டி எதுக்காக போட்டாங்கன்னா டு எக்ஸாமின் த இம்பாக்ட் ஆஃப் hydrocarbon project on the Kaveri Delta. To examine the impact of hydrocarbon project on the Kaveri Delta. ஏன்னா வந்து தஞ்சாவூர்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் நீட் ஃபார் த கண்ட்ரி ஃபார் தேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஒரு நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மண்ணுக்கு அடியில இருக்கிற சில மினரல்ஸ் வளங்கள் கண்டிப்பா நமக்கு எடுக்க வேண்டியது தேவைதான் அது. ஓகேவா? சோ வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மீத்தேனா இருக்கட்டும், ஷேல் கேஸ், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கணும்ன்றச்சு கண்டிப்பா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தேவைதான். அப்ப வந்துட்டு எதுக்காக இந்த ஹைட்ரோகார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி கண்டிப்பா இந்த ஹைட்ரோகார்பன் ப்ராஜெக்ட் வந்து நீடு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் தே ஸ்டார்டட் டு ப்ரொடெஸ்ட் தட். நீங்க வந்து நாட்டோட டெவலப்மெண்ட்னா ஓகே, பட் அப்ப அக்ரிகல்ச்சரோடது என்ன பண்றது? அக்ரிகல்ச்சர் லேண்ட் கண்டிப்பா அதனால வந்து பாதிக்கப்படுமே. அப்ப கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க வந்து அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட தரோம்லாம் சொல்றாங்க. பட் தட் வாஸ் நாட் அக்செப்டட். ஓகேவா? சோ அப்ப வந்து பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. தஞ்சாவூர்ல இதுக்கு வந்து பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. தஞ்சாவூர் வச்சு உங்களுக்கு காவேரி டெல்டா தானே. அப்ப சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி போடுறாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட காவேரி டெல்டால வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. இது இந்த பீரியட்ல இல்ல, எடப்பாடி பழனிசாமி இருந்தப்பவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா வந்து ப்ரொடெக்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஜோன் ஒன்னு கிரியேட் பண்ணாரு. இபிஎஸ் இருக்கும்போது ப்ரொடெக்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்னு வந்து ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி அதுல வந்து செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் சம் செலக்டட் பிளேசஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் இந்த பிளேஸ்ல இருக்கிற இந்த ஜோன்ல என்னதான் நமக்கு வந்து அதிகமான மினரல்ஸ் கிடைச்சாலும் இந்த இடத்துல நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு ப்ரொடெக்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஜோன் இபிஎஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ற டைம்ல நம்ம கண்டிப்பா வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றப்ப அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா காவிரி டெல்டால ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சோ அதுக்காக இந்த இம்பாக்ட் என்ன, இப்ப இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட கொண்டு வந்தோம்னா அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத எக்ஸாமின் பண்றதுக்காக 2021ல போட்டதுதான் சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. த லாஸ்ட் ஒன் அதே 2021 ஜஸ்டிஸ் சிடி செல்வம் கமிட்டி. ஜஸ்டிஸ் சிடி செல்வம் கமிட்டி. ஜஸ்டிஸ் சிடி செல்வம் கமிட்டி. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த 4th போலீஸ் கமிஷன். மொத்தம் வந்து இந்தியால வந்துட்டு 4 போலீஸ் கமிஷன் இருக்கு. இந்தியால வந்து மொத்தம் இந்தியான்ற தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 4 போலீஸ் கமிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன் 1969
1969 ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன். அதை ஹெட் பண்ணவர் கோபாலசுவாமி. கோபாலசுவாமி. செகண்ட் போலீஸ் கமிஷன் 1989. அந்த போலீஸ் கமிஷன், தமிழ்நாடு போலீஸ் கமிஷனை ஹெட் பண்றது சபாநாயகம். இது 1989. தேர்ட் போலீஸ் கமிஷன் 2006 பூர்ணலிங்கம். ஃபோர்த் ஒன் 2021ல போட்டாங்க, 2022ல இருந்து வந்துச்சு. சோ இயர் எது வேணாலும் வரும், பாத்துக்கங்க. சோ அந்த போலீஸ் கமிஷன் அண்டர் த ஹெட் ஆஃப் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். அதாவது இந்த 4வது போலீஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்ன, எதுக்காக வந்து இந்த 4வது போலீஸ் கமிஷன் மெயினா ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த போலீஸ் அண்ட் த பீப்புள். டு இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த போலீஸ் அண்ட் த பீப்புளுக்காக. ஸோ இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் 4 போலீஸ் கமிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 1969 கோபாலசுவாமி. அவர் வந்து நம்ம ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரி. ஓகே, கோபாலசாமி வந்து ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரியா இருக்காரு. 1989ல வந்து சபாநாயகம். 2006ல வந்துட்டு பூர்ணலிங்கம். 2021-22 ஃபோர்த் ஒன்னு சி.டி. செல்வம். சோ இந்த 4வதோட ரெக்கமெண்டேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நியூ போலீஸ் ஃபோர்த் போலீஸ் கமிஷன் டு இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த போலீஸ் அண்ட் த பீப்புள். அதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்ததுதான். சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட வேரியஸ் கமிட்டிஸ். சோ வேரியஸ் கமிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாதிரி இயர்ஸ் மட்டும் கமிட்டி பேரு கொடுத்ததுதான். சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட வேரியஸ் கமிட்டிஸ். சோ வேரியஸ் கமிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோ ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் இப்ப நான்